வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய அந்த எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி எண்களை சுலபமான முறையில் தேர்வு செய்வது எப்படி. இப்போ நம்ம வண்டி எடுக்கிறோம், அந்த வண்டி எண்கள் நம்ம எப்படி சுலபமான முறையில் தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வண்டி எண்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வண்டி எண்களை நம்ம எப்படி தேர்வு செய்வது, அதாவது என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்பர்ஸ், ஒவ்வொரு நம்பர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கும் உள்ளே போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த நம்பர்கள் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் பார்க்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 5919. 59 அப்படின்னாலே முதல் ஓனர். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய இந்த 2 இலக்க எண்கள் ஃபஸ்ட்டு ஓனர். இந்த வண்டி புது வண்டியாக வெளியே வரும்போது யார் அந்த வண்டிக்கு ஓனர் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகுதோ அவருக்கு இந்த 59 அப்படின்ற நம்பர் தான் அங்கே பேசும். இப்போது அந்த வண்டியை வாங்கி அவர் இன்னொரு கை மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர் ஓட்டுறவர் 2வது ஓனர். இப்போ இந்த 2வது ஓனர் அப்படின்னாக்கும் அவர் இன்னொரு கை மாறி வரும்போது அவர் 2வது ஓனர். இல்லை, இப்போ ஒரு ஓனர் தான் இருக்கிறாரு, 2வது ஓனர் நான் பதிவு பண்ணலை, அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு 2வது ஓனர் தான் அங்கே பேசும். இப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வண்டி ஓட்டுனா மட்டும்தான் அவருக்கு. இப்போ இவர் பேரில் வண்டியை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் வண்டியை ஓட்டிகிட்ருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 2வது ஓனர் தான் அங்கே பேசும். அப்போ டோட்டல் அந்த வண்டியை யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது 1424. அவங்களுடைய நிலவரம் இந்த வண்டி வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 அப்படின்ற விஷயம் தான் அங்கே பேசும். இந்த 24 அப்படின்ற விஷயம் அங்கே அவர் கடனை கட்டிக்கிட்டே தான் இருக்க முடியும். ஒன்று கடனை வாங்கியிருப்பார், கடனாக தான் வாங்கியிருப்பார், அந்த கடனை வாங்கி அவர் கட்டிக்கிட்டே தான் இருப்பார், அது முடிஞ்ச பாடாக இருக்காது. இப்போ இதில் முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது 59 அப்படின்ற நம்பர் வருது. இந்த 59 அப்படின்ற நம்பரே நம்மளுக்கு ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பார். இந்த வண்டியை வாங்கக்கூடிய ஓனர் கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பார், எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பார். இப்போ 2வது ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது 2வது யாராக இருந்தாலுமே 2வது ஓட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்க்கும்போது வாங்கின உடனே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவர் எல்லாமே ஒரு விருத்தி அடைஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் அங்கே தெளிவு இருக்காது. சரிங்களா? ஓகே. அடுத்ததாக 95 91 இந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 95 அப்படின்றது முதல் ஓனர். இதில் என்ன காரணம் அப்படின்னாக்கா, முதல் ஓனர் நீங்கள் எத்தனை கை மாறி இருந்தாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா மட்டும்தான் அடுத்த ஓனருக்கு நம்ம போக முடியும். இப்போ முதல் ஓனராக இருக்கிறார், இவர் இந்த வண்டியை கொடுத்துட்றாரு, கொடுத்து ஒரு 5-6 கை உங்களுக்கு கை மாறி மாறி போயிருதுன்னு வைங்க. போயிருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6வது ஆள் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா கூட அதுவும் உங்களுக்கு 2வது ஓனராக தான் அங்கே பேசும். அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த புக்கில் ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த ஓனர் யாராக வந்தாலுமே அவங்களுக்கு தான் அந்த நம்பர் பேசும். அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 அப்படின்றது அருமையாக தான் இருக்குன்னு பிரச்சனை இல்லை. அடுத்து 91 அப்படின்னு பார்க்கும்போது 2வது ஓனர் வாங்குறது கூட அங்கே பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த வண்டி வாங்கினவர் 2வது ஓனராக இருந்தால் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 14 20 இதுவும் 24 தான் வருது. அப்போ இந்த வண்டியை வாங்கினதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இந்த கடனை கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இங்கே உருவாக்கும். சரிங்களா? அடுத்ததாக 1545. இப்போ 15 அப்படின்றது முதல் ஓனர்.
இந்த முதல் ஓனர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா, இந்த வண்டி வந்த உடனே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு திடீர் செலவினங்கள் அங்கே வந்து நிற்கும். இந்த வண்டி வந்த பிறகு ஏதாவது ஒரு திடீராக ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு, அதாவது விரைய செலவுகள் ஆகிறதுக்கு அங்கே வந்து தயாராக இருப்பார்னா விரைய செலவு ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க 45 அப்படின்றது 2வது ஓனர். அப்போ அந்த 2வது ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் டோட்டல் இந்த வண்டி வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் யார் கைக்கு இந்த வண்டி போனாலும் வாங்கின உடனே ஒரு செலவுகள் அவசியம் இருக்கும். அது குடும்ப செலவாக இருக்கும், இல்லை அந்த வண்டிக்கே செலவு பண்ணி அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இந்த வண்டி வந்த பிறகு ஒரு எதிர்பாராத திடீர் செலவை கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க 20-14 20 அப்படின்றது ஒரு திடீர் முன்னேற்றம், நல்ல நம்பர், அருமையான நம்பர், திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து இதோட டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7. அப்போ 7 அப்படின்றது ஒரு விருத்தி இருக்காது, திடீர் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த வண்டி வந்த பிறகு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க ஒரு விருத்தியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். என்ன தான் நம்ம இது பண்ணாலுமே ஒன்றும் அவ்வளோக்கா ஒன்றும் சிறப்பாக இல்லையே சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக 75-15 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18. முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்த பிறகு அவர் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலுமே ஒரு வேலையை செய்கிறது சிரமமாக இருக்கும். தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது அந்த 75 அப்படின்ற நம்பர். அவரையே ஒரு தன்னைத்தானே அவர் வந்து தடையை அப்புறம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்படியே தான் செஞ்சிட்ருப்பார். அவர் எதை செஞ்சாலுமே செஞ்சுக்கலாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அடுத்து 2வது ஓனராக வந்தாலும் அங்கே வந்து சிறப்பு இல்லை. டோட்டல் அப்படின்றது 18. அந்த 18 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதை செஞ்சாலுமே ஒரு விருத்தி இருக்காது, எல்லாம் போட்டது அப்படியே போயிடும், ரிட்டன் கைக்கு கூட வராது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 40-45 முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது 40 கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பார். 2வது அப்படின்னு பார்க்கும்போது 45 அப்படின்றது அருமையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 13 அப்படின்ற நம்பர் வருது. அந்த 13 அப்படின்னாலே எதை அவர்கள் சுகமாக நினைக்கிறாங்களோ, ஒரு தொழிலை இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ வரும் அப்படி அவர் எதிர்பார்த்துட்டு போனாருக்கு இங்கே ஏமாற்றத்தை தான் சந்திப்பார். அப்போ ஒவ்வொன்றுலையுமே வந்து ஏமாற்றம் அதிகம் நடக்கக்கூடியதான் அந்த 13 அப்படின்ற நம்பர். நம்மளுடைய அதாவது போட்ட வீடியோக்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு நம்பருக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்ற, நல்ல நம்பரா கெட்ட நம்பரா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த எண்களை நீங்கள் தேர்வு செஞ்சு தாராளமாக நீங்கள் முதல்ல எடுக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் ஓனராக இருந்தால் எந்த மாதிரி நம்பர் இருக்கணும், 2வது ஓனராக இருந்தால் எந்த மாதிரி நம்பர் வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும், இந்த 2 நம்பர்கள் நல்லா இருந்தாலும் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நல்ல நம்பராக நம்மளுக்கு வரணும். இந்த 3மே நம்மளுக்கு சரியான முறையில் அமைஞ்சால் தான் அந்த வண்டி வந்த பிறகு நம்மளுக்கு நன்மையை தரும், ஒரு வளர்ச்சியை தரும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூட கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ஜோதிட ஆச்சாரியா பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.